இன்றே என்னோடு பேசும் இயேசுவே. இன்று ஆண்டவர் உங்களோடு பேசும் வார்த்தை ஏசாயா 41 அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். பாருங்க, ஒரு இடத்துல நம்ம தண்ணீர் தாகத்தோடு ஒரு வனாந்திரத்தில் ரொம்ப அலையிறோம், தண்ணீர் கிடைக்கவே இல்லை. அங்கே எங்கே நம்ம சுற்றி திரிகிறோம், தண்ணீர் எப்போ கிடைக்கும்னு சொல்லி நம்ம ரொம்ப நம்முடைய நாவு தாகத்தில் வறண்டு போகும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, தேவ பிள்ளைகளை, பிரச்சனை நிமித்தம், பாடுகள் நிமித்தம், இதில் எனக்கு ஒரு விடுதலை இல்லை, எனக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கலை, என் வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகலை என்று சொல்லி நீங்கள் அதை தேடி தேடி அது கிடைக்கலையேன்னு சொல்லி நாவு வறண்டு இருதயம் சோர்ந்து போய் கண்ணீரோடு அந்த விளிம்பில் நீங்கள் நிற்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தராகிய நான் உனக்கு செவி கொடுத்து உன் தேவனாகிய நான் உன்னை கைவிடாதிருப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நேரத்தில் நான் உன் கூட இருந்து நான் உன்னை கைவிடாதிருப்பேன். வனாந்திரத்தில் தனிமையாக இருக்கிற நேரம், யாருமே ஆட்கள் இல்லாத, ஜனங்கள் இல்லாத ஒரு இடம், எவ்வளவுதான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் யாருமே உதவிக்கு வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரமான ஒரு அனுபவத்தில் தண்ணீரை தேடி அலைஞ்சி ஒன்றுமே கிடைக்காம இருக்கும்போது நீங்கள் எவ்வளவு துக்கத்தில் இருப்பீங்களோ. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் யார் இருந்தாலும் ஒரு வேளை நீங்கள் ஆலயத்து போகல, சர்ச்சுக்கு போகல, இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஆனாலும் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை தேடி தேடி ஒரு முடிவுக்கு வராமல் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த விளிம்பில் இருக்கும்போது இன்னைக்கு இயேசு சாமி சொல்கிறாரு, நான் உன்னை கைவிடாதிருப்பேன் அப்படிங்கிறாரு. அவர் கைவிடாத தேவன், உங்களை கைவிடவே மாட்டார். கண்டிப்பாக அந்த இடத்துல உங்கள் தாகத்தை தீர்த்து உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகளையும் எடுத்து போட்டு அவர் கைவிடாத தேவன் என்பதை உங்களை காண்பிப்பார். கவலைப்படாதிருங்க, உங்களை தேடி வந்து உங்களை காப்பாற்றி உங்களை கைவிடாமல் அவர் உங்களை நடத்துவார். பரிசுத்த நல்ல பிதாவே, எத்தனை பேர் ஆண்டவரை இந்த வசனத்தின்படி கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரை தாகத்தால் வறண்டு தண்ணீர் கிடைக்காம அப்படி வேதனையில் இருக்கிற உச்சத்தில் இருக்கிற போல எத்தனையோ பிரச்சனைகளில் முடிவில்லாமல் இருக்கிறார்களோ, கர்த்தர் நீர் இப்போ அவர்களை கைவிடாமல் பாதுகாத்து கொள்ளும். அவர்களோடு கூட இருந்து அவருடைய தாகங்களை தீர்த்தரலும். ஆண்டவரே, உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.